ஒரு பையன் பிறக்கும்போதே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறகுறான். அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த பையனால் ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்துட முடியும். ஆனால் இந்த தகுதிகளால் மட்டுமே அவனால் அந்த சினிமாக்குள்ளே வந்து பெரிய ஆளாயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக முடியாது. அவங்ககிட்ட அதுக்கான திறமை இருந்து அதை அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சா மட்டும்தான் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக ஸ்டேபிளாக நிற்க முடியும். இதை நம்ம இன்னைக்கு டாப் ஆக்டராக இருக்க விஜயோட வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுறதுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? விஜய் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். இவரோட அப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர், ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசரும் கூட. இவரோட அம்மா சிங்கராக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க ஃபேமிலி தான் விஜய் அவர்கள் பிறக்கிறாரு. விஜய் சின்ன வயசுல இருக்கும்போது எப்பயுமே சைலண்டாக இருக்கவே மாட்டாராம். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாராம். ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாராம். ஏதாச்சும் இடத்துக்கு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படின்னு இதை தான் பண்ணிட்டு இருப்பாராம். இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப பாசத்தோடு இருந்திருக்காரு. வீட்டில் இருக்க டைமில் எப்பயுமே தனியாக இருக்க மாட்டாராம். தன்னோட தங்கச்சி கூட ஒன்றா உட்காந்து விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு எப்பயுமே தன்னோட தங்கச்சி கூட தான் இருப்பாராம். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு நாள் விஜயோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தாங்க. விஜயால் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா விஜய்க்கு தன்னோட தங்கச்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்பா ரொம்ப சின்ன வயசு அப்படின்னு சொல்லலாம். தன்னோட தங்கச்சி கூட எப்பயுமே இருந்துட்டு இருப்போம். இப்போ தன்னோட தங்கச்சி இல்லை அப்படின்றது சுத்தமாக அவரால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருந்தாராம். விஜயோட தங்கச்சி இறந்து போனதை விஜய் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஆக்டிவாக இருக்க பையன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார். இடத்துக்கு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்க பையன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிருக்காரு. யாருக்கிட்டையுமே பேசுறதே இல்லையா. எப்பயுமே சைலண்டாக உட்கார ஆரம்பிச்சிருக்காரு. எப்பயும் அழுதுகிட்டு தன்னோட தங்கச்சி நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காராம். இந்த விஷயம் அவரோட வீட்டில் மட்டும் நடக்கல. அவர் ஸ்கூலுக்கு போனாலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காராம். ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க, எதுக்காக இந்த பையன் இதே மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? அதுக்கு முன்னாடி நல்லா இருப்பானே ஆக்டிவா, இப்போ எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயால அவரோட தங்கச்சி இறந்து போன விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல அப்படின்றத அவரோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருக்கிறதுனால தன்னோட பையனை அவரோட படத்திலேயே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜயோட மைண்ட் செட் கொஞ்சம் பெட்டராக மாற ஆரம்பிக்குது. அப்புறமா ஸ்கூல் வழக்கம் போல போக ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைமில் தன்னோட அப்பா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னன்னா, அப்பா இனிமேல் நான் படிக்க போகிறது இல்லை, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, சினிமா அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம், உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் அதில் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் தன்னோட பையனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அது எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, நீ ஆக்டிங்லாம் போகக்கூடாது, ஒழுங்காக படித்து வேலைக்கு போகிற வேலையை பார்த்தா அப்படின்னு தன்னோட பையனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அது எதையுமே விஜய் காது கொடுத்து கூட கேட்கல. அப்படி இருக்க நேரத்தில் விஜய் அப்பா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போ தான் அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, சரி நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், என்கிட்ட ஏதாச்சும் நடிச்சு காமி பார்க்கலாம், நீ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பாக சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவரோட அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பார்லாம் கொண்டு வந்து ரஜினி படத்தில் ஒரு சீனை நடிச்சு காமிக்கிறாரு. கொஞ்சம் நல்லாவே நடிக்கிறாரு. அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருக்கா, இந்த அளவுக்கு நடிக்கிறியா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சினிமாக்குள்ளேயும் போக அவரோட அப்பா அலோவ் பண்ணுறாரு. விஜய்க்கு நாளைய திருப்பு அப்படின்னு ஒரு படம் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ண அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே. விஜயோட அப்பா ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்றதுனால அவருக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறாங்க. கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது. கிறிஸ்டியன்ஸ்க்கு கிறிஸ்மஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியே போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க அந்த பர்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவரோட வீட்டு மேலே உட்காந்து கதறி அழுகுறாரு. காரணம், அவரோட படத்தை பார்த்த மக்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு. விஜயோட இந்த படத்தை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா மூஞ்சிது, எவனா அதை பார்க்க முடியுமா, அதை நேர்லயே அவங்க பார்க்க முடியாது, இத்தனை வாரம் காசு கொடுத்து தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், யாரா அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை பார்த்த யாருமே பரவாயில்ல, பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. அதுக்கும் மேல ஒரு ஃபேமஸான பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா விஜயை பத்தி ரொம்ப மோசமான ரிவ்யூ எழுதுறாங்க. இந்த பையனுக்கு மூஞ்சி கூட சரியில்லை, சுத்தமா பார்க்க கூட முடியல, இவனெல்லாம் சினிமால ஹீரோவை நடிக்க வச்சிருக்காங்க, இவனுக்கு எந்த தகுதியுமே இருக்க மாதிரி தெரியல இந்த சினிமால நடிக்க வைக்க. இவரோட அப்பா ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்றதுனால மட்டுமே அந்த தகுதியை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வேற எந்த தகுதியுமே இல்லாம ஒரு திறமையும் இல்லாம சினிமாக்குள்ள டேரக்டரா வந்துதானுங்க அப்படின்னு விஜய திட்டத்தை மட்டும் இல்லாம அவரோட அப்பாவுமே சேர்த்து திட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் விஜய் எல்லாரும் சந்தோஷமா இருக்க அந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு அந்த நாள்ல அவரோட வீட்டு மேல உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்காரு.
விஜய் அந்த மோசமான ரிவ்யூஸ்லாம் கேட்டுட்டு அவரோட சினிமா கரியரை அதோட ட்ராப் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் கூட அவரை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த அவமானத்துலேருந்து திரும்ப மீண்டு பல வருஷம் உழைச்ச பிறகு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு. அன்னைக்கு எந்த விஜயை பற்றி தப்பாக பேசினாங்களோ அந்த பொதுமக்கள் ஆகட்டும் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே இன்னைக்கு விஜயோட ஒரு படம் வருது அப்படின்னா புவர் ஃபேமிலி ஆகட்டும் இல்லை ரிச் ஃபேமிலி ஆகட்டும், கிராமமாகட்டும் இல்லை சிட்டி ஆகட்டும், எங்கே பார்த்தாலுமே விஜயோட ஒரு படம் புதுசாக வந்துச்சு அப்படின்னா விஜய் படம் புதுசாக வந்துக்குதாம எப்பா அப்படின்னு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. இன்னைக்கு அவரோட படம் ஒன்று ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 200 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறோம் அந்த படம் ஃப்ளாப் ஆனால் கூட. அது மட்டும் இல்லாமல் எந்த பத்திரிக்கைக்காரங்க அன்னைக்கு விஜயை பற்றி ரொம்ப மோசமாக எழுதுனாங்களோ இன்னைக்கு அந்த விஜயை நேரில் மீட் பண்ணதுக்கு கூட அவங்களால முடியாது. அந்தளவுக்கு விஜயோட சக்ஸஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இதே போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.